கன்சல்டன்ட் அண்ட் காலேஜ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெக்வாவோட 7th ஆல் இந்தியா எஜுகேஷனல் கன்சல்டன்ட் அண்ட் காலேஜ் பிசினஸ் மீட் 2026 வர ஜனவரி 22, 2026 அன்னைக்கு சேலம் பொன்னுசாமி கொண்ட கல்யாண மண்டபத்தில் நடக்க இருக்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த மீட்டிங்கில் ஸ்டால் புக் பண்ணுற காலேஜஸ் அண்ட் கன்சல்டன்ட்டுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் பண்ணி தர போகிறோம், ஸ்டாலோட ரேட் என்ன, சரிங்களா, நீங்கள் புக் பண்ணுறதுக்கு அப்புறம் நீங்கள் என்னென்ன பண்ணணும், ஸோ இதை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிஃபோர் ஈவெண்ட், அதாவது நீங்கள் ஒரு ஸ்டால் புக் பண்ணிட்டீங்கன்னா மீட்டிங் முன்னாடி நம்ம என்னென்ன சப்போர்ட் பண்ணி தர போகிறோம் அப்படின்ற அந்த விஷயத்தை பார்க்க போகிறோம். அப்புறம் ஈவெண்ட் நடக்கிற அந்த டே ஜனவரி 22 அன்னைக்கு நம்ம என்னென்ன ஸ்டால் புக் பண்ணுறவங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ், அட்மிஷன் அதிகரிக்க என்னென்ன வழிகள் பண்ணி தர போகிறோன்றதை பார்க்க போகிறோம். மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம், சரிங்களா, 22க்கு அப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்கு உண்டான நம்ம ஒரு சில ப்ரொமோஷன்லாம் பண்ணி தரப்போம். அதை பற்றி பார்க்க போகிறோம். அதில் இப்போ டிஸ்கவுண்ட் டீட்டெயில்ஸ் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் அக்கௌண்ட் டீட்டெயில், நீங்கள் ஸ்டால் புக் பண்ணீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் கட்டிட்டு நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பிஃபோர் ஈவெண்ட், சரிங்களா, அதாவது நீங்கள் ஸ்டால் புக் பண்ண நாளில் இருந்து நம்ம என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் பண்ணி தர போகிறோம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து மெயின் ஸ்பான்சர், கோ ஸ்பான்சர், அப்ராட் எம்பிபிஎஸ், குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன், இது காலேஜ் இல்லைன்னா ஒரு காலேஜ் இல்லைன்னா இன்ஸ்டியூஷன். ஸோ இவங்களுக்கு என்ன நம்ம டேரிஃப் கோட் பண்ணிக்கிறத போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நீங்க ஸ்டால் புக் பண்ணிட்டீங்கன்னா இன்விடேஷன்ல வந்து உங்களுடைய லோகோ போட்டு கிட்டத்தட்ட 2500 கன்சல்டன்ட் காலேஜஸ்க்கு வந்து நம்ம இன்விடேஷன் கொடுக்க போறோம், சரிங்களா. ஸோ அதிலேயே வந்து உங்களுடைய டைட்டில் ஸ்பான்சர்ஸ், கோ ஸ்பான்சர், உங்களுடைய இது வந்துடும், சரிங்களா, உங்களுடைய லோகோ போட்டு பண்ணி கொடுத்துருவோம். அப்புறம் நியூஸ் பேப்பர்ல பாத்தீங்கன்னா 4 வாரம், சரிங்களா, 4 வாரம் வந்து நம்ம நியூஸ் பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க போறோம். ஸோ சரிங்களா, அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கும்போது உங்களுடைய லோகோ, உங்களுடைய காலேஜ் பத்தின டீட்டெயில்ஸ் அதில் வந்துடும். அதுக்கப்புறம் சோசியல் மீடியா ப்ரொமோஷன் வந்து வீக்லி, அதாவது வாரத்துக்கு 3 டைம் வந்து நம்ம சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப் குரூப், இது எல்லாமே உங்களுடைய ப்ரொமோஷன் வந்து போட்டுக்கிட்டே இருப்போம், சரிங்களா. நீங்கள் எடுக்கிற டேரிஃபை பொறுத்து எத்தனை டைம்ஸ் அப்படின்றது நம்ம போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் குரூப்ல அதை ஃபார்வர்ட் பண்ணுங்க, 2 ஒன்று தான், சரிங்களா. இதுவும் சோசியல் மீடியாவில் நம்ம இந்த விஷயத்தை வந்து நம்ம பண்ண போறோம். நீங்க டேரிஃப், அதாவது இது புக் பண்ணிட்டாவே உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிடுவோம், சரிங்களா. அந்த வாட்ஸ்அப் குரூப்ல மேக்ஸிமம் கன்சல்டன்ட்டை வந்து அதில் ஆட் பண்ணி உங்களுடைய காலேஜில் ப்ரொமோஷன்ஸ் மட்டும் நம்ம அந்த குரூப்ல போடுவோம். ஸோ இதெல்லாம் வந்து பிஃபோர் ஈவெண்ட், இதெல்லாம் நம்ம பண்ணி தர போறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆன் த டே, அதாவது ஜனவரி 22 நீங்க ஸ்டால் புக் பண்ணி நீங்க ஸ்டாலுக்கு அன்னைக்கு வந்துட்டீங்க. அன்னைக்கு நம்ம என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் பண்ணி தர போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு புக்லெட், அதாவது டெக்வா மீட்டிங்காக ரெஜிஸ்டர் பண்ண கன்சல்டன்ட்டோட டீடைல்ஸ் அதை வந்து ஒரு புக்லெட்டா போட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டாலோட பேனருக்கு பாத்தீங்களா, லெஃப்ட் ரைட்டு பேக்ல அந்த ஸ்டால் நீங்க புக் பண்ற சைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டால் பேனர் 3 பேனருமே நாங்களே அடிச்சு அந்த ஸ்டேஜில், சரி, அந்த ஸ்டாலில் நாங்களே ஒட்டி கொடுத்துருவோம், சரிங்களா. உங்களுக்கு அந்த இது சிரமம் வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1-to-1 கன்சல்டன்ட் மீட், நீங்கள் புக் பண்ண தகுந்த மாதிரி 1-to-1 கன்சல்டன்ட் மீட் வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தரோம். அவங்கள்ட்ட 1-to-1 உட்காந்து நீங்கள் உங்களுடைய காலேஜை பற்றின ஃபுல் டீட்டெயில், ஏதாவது ஸ்காலர்ஷிப் கொடுக்குறீங்களா, சரிங்களா, ஹாஸ்டல் ஃபீஸ், மற்ற ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நீங்கள் 1-to-1 பேசிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வரக்கூடிய ஒரு எல்லா கன்சல்டன்ட்டுக்கு மத்தியிலையும் ஒரு ப்ரெசன்டேஷன் நீங்கள் உங்கள் காலேஜை பற்றி, மெயின் ஸ்பான்சர்னா 15 நிமிஷம், போஸ்ட் ஸ்பான்சர் 10 நிமிஷம், ஸோ மற்ற இதாக இருந்தால் 5 நிமிஷம் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய காலேஜை பற்றின ஃபுல் டீட்டெயில், என்னென்ன கோர்ஸ் இருக்குது, காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, நீங்கள் உங்களுடைய பிளேஸ்மெண்ட் என்ன, சரிங்களா, நீங்கள் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் பண்ணி தரீங்க, அப்புறம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து 15 மினிட்ஸ் நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணி கன்சல்டன்ட் உங்களுடைய காலேஜ் வந்து எலாபரேட்டாக நீங்கள் சொல்லலாம். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் காலேஜுக்கு நம்ம ஒரு அவார்டு ஒன்று கொடுப்போம், வந்து ஸ்டால் புக் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு அவார்டு கொடுப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் முன்னாடியே நீங்கள் ஸ்டால் புக் பண்ணீங்க மட்டும்தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அப்படின்ற பேசிஸில் நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக புக் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்டால் கொடுப்போம், சரிங்களா. நீங்கள் லேட்டாக நீங்கள் இப்போ ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் 2வது வீக்கில் கொடுத்தீங்கன்னா அப்போ வந்து பின்னாடி தான் ஸ்டால் இருக்கும், சரிங்களா. அப்போ நம்ம எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் அமௌண்ட் பே பண்ண உடனே உங்களுடைய ஸ்டால் நம்பர் நாங்கள் கொடுத்துருவோம், சரிங்களா. இதுதான் உங்களுடைய ஸ்டால் நம்பர் அப்படின்ட்டு. அதனால எல்லாரும் கொஞ்சம் இமீடியட்டாக நீங்கள் ஸ்டாலை புக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் அங்கே வெளியில் பேனர் இதெல்லாம் வைக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய லோகோ போட்டு நம்ம வச்சு கொடுத்துருவோம். அதுக்கு உங்களுடைய ப்ரௌச்சர், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், MOU இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வரக்கூடிய கன்சல்டன்ட்டுக்கு 1-to-1 மீட்டிங் பேசும்போது நீங்கள் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம், சரிங்களா. அதுக்கப்புறம் அகாமடேஷன், நீங்கள் வந்து இந்த மெயின் ஸ்பான்சராக இருந்தால் மெயின் ஸ்பான்சர், போஸ்ட் ஸ்பான்சருக்கு 2 நாள் அகாமடேஷன் தரும். ஏன்னா முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டீங்கன்னா மட்டும்தான் இந்த கன்சல்டன்ட் எப்படி பார்த்து பேசி நம்ம காலேஜ் எங்கே இருக்கு, சரிங்களா. முன்னாடியே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கன்சல்டன்ட் வர மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் 1-to-1 மீட்டிங் முன்னாடி நாளே நீங்கள் பேசிடலாம், சரிங்களா.
இந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுற மாதிரி நீங்கள் 2 நாளா 1 நாள் அந்த மாதிரி நாங்கள் பண்ணித்தரோம். அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் அதான் ஃபஸ்ட்டு இனாக்ரேஷன் பண்ணும்போது எல்லா காலேஜஸும் கூப்பிட்டு ஸ்டேஜில் உட்கார வச்சு உங்களுக்கு ஒரு ஹானரிங் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சார்ஜ் டீட்டெயில்ஸ், இந்த ஸ்காலர்ஷிப் வேறு ஏதாவது இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஐடி கார்டு வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய கன்சல்டன்ட்டுக்கு எல்லாருக்குமே நம்ம ஒரு விசிட்டர் பாஸ் கொடுப்போம். சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லோகோ நான் போட்டு கொடுத்துருவோம், மெயின் ஸ்பான்சர், கோ ஸ்பான்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸும் நம்ம வந்து புக் பண்ணுறவங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன் த டே ஈவெண்ட்டுக்கு புக் பண்ணுற கன்சல்டன்ட் காலேஜஸ்க்கு நம்ம பண்ணித்தரோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் முடிஞ்சு, சரிங்களா, ஜனவரி 22 ஈவெண்ட் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பண்ணித்தர போகிறோம்னா பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம டீம் கிட்ட சொல்லி நம்ம டெக்வா டீம் எல்லாத்தையுமே சொல்லி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெகுலராக எல்லா கன்சல்டன்ட்டுக்கும் அட்மிஷன் பண்ணி தர சொல்லி சப்போர்ட் பண்ணி தருவோம். சரிங்களா? அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியும் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் நமக்கு நிறைய 100கணக்கான வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. உங்கள் காலேஜோட போஸ்டர்ஸ் வீடியோஸ்லாம் நம்ம வந்து ஷேர் பண்ணோம் வாட்ஸ்அப்பில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் காலேஜுக்கு அதாவது புக் பண்ணுற காலேஜஸுக்கு ஒரு 25 போஸ்டர், ஒரு 5 வீடியோ முன்னாடியே ரெடி பண்ணி வச்சு ரெகுலராக பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மீட்டிங் சோசியல் மீடியாவில் ப்ரொமோஷன், வாட்ஸ்அப் குரூப் இது எல்லாமே நாங்கள் போட்டுட்டு இருப்போம். ஸோ அதுதான் இந்த 2 இதுவும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லீட் ஜென்ரேஷன். சரிங்களா? ஒரு அதான் ஃபர்ஸ்ட் ரவுண்டு, 2வது ரவுண்டு, 3வது ரவுண்டு, இந்த ரவுண்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டூடெண்ட் வில்லிங் காட்டுறாங்களோ அந்த லீடை வந்து முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜுக்கு அனுப்பிச்சு வச்சு கன்ஃபர்மேஷன் பண்ணி தந்துடுவோம். சரிங்களா? இந்த ஸ்டூடெண்ட்லாம் நம்ம காலேஜ் கவுன்சிலிங் எடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு அந்த இதுவும் நம்ம சப்போர்ட் பண்ணி தரோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்க்ளூசிவ் நெட்வொர்க், அதாவது கன்சல்டன்சி, இவங்க தமிழ்நாட்டில் இருக்கிற காலேஜஸ், பெங்களூரில் இருக்கிற காலேஜஸ், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டாக டீமாக இவங்க வந்து ஒரு நெட்வொர்க், அதாவது ஒரு 100 பேர், இப்போ ஒரு காலேஜ்னு எடுத்துக்கிட்டால் ஒரு 100 பேர் இந்த காலேஜ் தான் பர்டிகுலர் அட்மிஷன் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்ணி, சரிங்களா, இவங்களாம் நம்ம காலேஜ் பண்ணுறாங்கன்னு காலேஜ் ஏஓ இவங்ககிட்ட ஒரு டைப் ஏற்பாடு பண்ணி தருவோம். சரிங்களா? ஆஃப்டர் மீட்டிங்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல்க் எஸ்எம்எஸ், பல்க் வாட்ஸ்அப் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் டைரெக்டாக நம்ம காலேஜோட நேமை போட்டு ஃபார்வர்ட் பண்ணி அந்த சப்போர்ட்டும் பண்ணி தரோம் ஒரு 50,000 பேருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்குன்னு புக் பண்ணுற ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி உங்கள் காலேஜ் நேம்லேயே குரூப் கிரியேட் பண்ணி அதை வந்து நாங்கள் வருஷம் ஃபுல்லாக அதை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஃபுல்லாகவே இந்த ஒர்க்லாம் நம்ம உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தரோம் புக் பண்ணுற காலேஜஸ்க்கு. அது மட்டும் இல்லாமல் முன்னாடியே பார்த்தீங்கன்னா 5/1/2026 முன்னாடியே புக் பண்ணுற எல்லா காலேஜஸுக்குமே 20% வந்து நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி தரோம். சரிங்களா? நீங்கள் ஸ்டால் புக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரீமியமாக முன்னாடியே ஸ்டால்ஸ் வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி, தமிழ்நாடு இருந்தால் 88666677 இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஸ்டாலை புக் பண்ணிக்கிங்க. அதர் ஸ்டேட் இருந்தால் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் டெக்கோட அக்கௌண்ட் டீடைல்ஸ். சரிங்களா? நீங்கள் ஸ்டாலுக்கு என்ன அமௌண்ட்டுன்னு கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு இந்த அக்கௌண்ட் நம்பர் இல்லைன்னா இந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் வந்து அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டாலை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருமே இந்த மீட்டிங்கை கன்சல்டன்ட்டும் சரி காலேஜும் சரி நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸ்டாலோட அமௌண்ட்லாம் ரொம்ப கம்மியாக தான் நம்ம போட்டிருக்கோம். இந்த வருஷம் நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக சேர்ந்து நிறைய அட்மிஷன்ஸ் வந்து காலேஜஸ் கொடுத்து ஒரு பெரிய அளவிலான நம்ம அமௌண்ட்டை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் நம்ம இந்த மீட்டிங் இந்த வருஷம் மிக பிரம்மாண்டமான முறையில் நடத்தலாம் பிளான் பண்ணியிருக்கோம். நிறைய ஃபெசிலிட்டிஸ் பண்ணி தரோம் இதை தாண்டி. ஸோ ஸ்டால் புக் பண்ணணும்னா டைரெக்டாக எனக்கே கால் பண்ணி நீங்கள் ஸ்டாலை புக் பண்ணிக்கிங்க. எல்லாருமே ஜனவரி 22ஆம் தேதி நம்ம டெக்வா மீட்டிங்கில் சந்திக்கலாம்.